தனியார் வானிலை ஆய்வாளர் திரு ஏமச்சந்தர் இருக்கிறார். அவரிடம் இன்றைய தமிழகத்தில் தற்பொழுது நிலவக்கூடிய வானிலை சூழல் பொறுத்து பல்வேறு விஷயங்களை பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சார், இப்போ சமீப காலமா பார்த்தீங்கன்னா, குறிப்பா சென்னையிலயா இருக்கட்டும், இரவுல வந்து நெறைய மழை வந்து பெய்யறதும், அதுவும் சில பகுதிகள்ல அதிகப்படியான மழைகள் பதிவாகுறதும், பகல்ல வந்து வெயில் வந்து அதிகமா இருக்கக்கூடிய நிலையும் பார்க்குறோம். அதேபோல பருவமழையும் தொடங்கி இருக்குது. கிட்டத்தட்ட காலதாமதமாவும் நம்மளுக்கு தொடங்கி இருக்கிறது. என்ன மாதிரியான ஒரு சூழல் வந்து இப்போ நிலவிட்டு இருக்கு? அத பத்தி சொல்லுங்க சார். இந்த ஆண்டு பார்த்தோம்னா, தென்மேற்கு பருவமழை ஜூன் 4ஆம் தேதி ஒரு சற்று தாமதமான நிலையில தொடங்குனுச்சு. தொடக்கத்திலிருந்தே பார்த்தோம்னா, நமக்கு காவிரி நீர்பிடிப்பு பகுதி, கேரளா, கர்நாடகா போன்ற அந்த பருவமழையின் நேரடி மழை பெறக்கூடிய மாநிலங்கள்லயும் மழைப்பொழிவு வந்து பற்றாக்குறையான நிலையிலே இருந்துச்சு. தமிழ்நாட்டிலயுமே வெப்பச்சலன மழை வந்து நமக்கு தமிழ்நாட பொறுத்தளவுக்கு இந்த ஜூன் டூ செப்டம்பர்ல நேரடியா மழைப்பொழிவு வராது பருவமழையிலிருந்து. அதற்கு மாறா மறைவு மாநிலம் தான். நமக்கு ஈரப்பதமான காற்றும், பகல் நேரத்தில வெப்பநிலையும் இருக்கும்போது, மாலை இரவுல வெப்பச்சலன மழை தான் பதிவாகும். நமக்கு கர்நாடகா, கேரளால அந்த பருவமழை பெரிதாக பதிவாகாததுனால, தமிழ்நாட்டிலயும் ஜூன், ஜூலை மாதம்லாம் பார்த்தோம்னா, தொடர்ச்சியா வெப்பமான நாட்கள் தான் இருந்துச்சு. பல இடங்கள்ல 40 டிகிரி அளவுக்கு வெப்பநிலை பதிவானத பார்க்க முடிஞ்சுச்சு. சென்னை மீனம்பாக்கத்திலே தொடர்ச்சியான 40 டிகிரி அதிகமா பார்த்தோம். இந்த நிலையில இந்த ஆகஸ்ட் முதல் வாரத்தில பரவலான மழைப்பொழிவு கேரளா, கர்நாடகால பதிவானுச்சு. அந்த மழைப்பொழிவு நமக்கு பார்த்தோம்னா, ஒரு 5ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியா அங்க குறைந்த பிறகு, அங்கிருந்து வரக்கூடிய அந்த எஞ்சிய ஈரப்பதமான காற்று மற்றும் தமிழகத்தில நிலவக்கூடிய அந்த பகல் நேர வெப்பநிலை, கடல் காற்று உள்நுழைந்து அந்த மாலை, இரவு நேரத்தில அந்த வெப்பச்சலன இடிமழை பரவலா மழைப்பொழிவு குடுத்துட்டுருக்கு. அதுவுமே பார்த்தோம்னா, சென்னை அதில வந்து லக்கியான ஒரு பிளேஸா அமைஞ்சிருச்சு. சென்னையில தொடர்ச்சியா கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதத்தில இதுவரைக்கும் பார்த்தோம்னா 10 நாட்களுக்கு தினசரி மழை பதிவாகியிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தோம்னா, அந்த வெப்பச்சலன இடிமழை தான். இது வரக்கூடிய நாட்கள பொறுத்தளவுக்கு, இந்த ஜூலை மாதத்த, ஜூன் மாதத்த கம்பேர் பண்ணும்போது, ஆகஸ்ட் மாதத்தில இதுவரைக்கும் வெப்பநிலை ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ஆனா வரக்கூடிய நாட்கள்ல மீண்டும் பார்த்தோம்னா, அந்த நீடித்த கோடை காலம் போன்ற ஒரு தாக்கம் ஏற்படும்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா தமிழகத்தின் பல மாவட்டங்கள்லயும் ஆகஸ்ட் 3வது, 4வது வாரங்கள்ல வெப்பத்தின் தாக்கம் இயல்பை விட 3 முதல் 4 டிகிரி அளவுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வெப்பச்சலன மழைய பொறுத்தளவுக்கு பகல் நேரத்தில தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழலும், மாலை, இரவு நேரத்தில ஒரு சில இடங்கள்ல ஆங்காங்கே இடி, மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மழைப்பொழிவு கடலோர மாவட்டங்கள், சென்னை உட்பட கடலோர மாவட்டங்கள், அதனை ஒட்டியிருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள்ல எதிர்பார்க்கலாம். இப்போ நீங்க சொன்னது போலவே வந்து பருவமழை வந்து தாமதமா வந்து பெஞ்சதும் இதுக்கான ஒரு காரணம் அப்படின்னு சொல்ல முடியுது. குறிப்பா கேரளா, கர்நாடகால வந்து அதிகப்படியான மழைகள் வந்து சமீப காலமா பதிவாகிட்டு இருக்கிறத நம்ம செய்தி வாயிலாவும் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதுவும் கர்நாடகால வந்து அதிகப்படியான மழை வருது. அதனால தான் வந்து காவிரி உபரி நீருமே திறக்கப்பட்டது அப்படின்றதையும் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அப்படின்ற பட்சத்துல இங்க தமிழ்நாட்டுல வந்து ஒரு பெரிய கோரிக்கையா இருக்கிறது காவிரி நீர் வந்து திறந்து விடல அப்படின்றது. இந்த மழையின் சூழல பொறுத்து காவிரி நீர் வந்து தமிழ்நாட்டுக்கு மீண்டும் இன்னும் அதிகமா வந்து திறக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா? எந்த மாரி ஒரு சூழல் வந்து நிலவலாம் சார்? குறிப்பா பார்த்தோம்னா, நமக்கு தொடர்ச்சியா தண்ணீர் கேட்டு கிடைக்கப்பெறாத ஒரு சூழல்ல, இந்த மழைப்பொழிவு வந்து கபினி அணை நிரம்பிய பிறகு, நமக்கு உபரி நீரை வந்து தொடர்ச்சியா ஒரு சில இப்ப பார்த்தோம்னா, கடந்த சில நாட்களாக திறந்துட்டு இருக்காங்க. ஆனால் தற்போதைய வானிலை நிலவரம் பார்த்தோம்னா, நமக்கு தென்மேற்கு பருவமழைக்கு சாதகமான சூழல் இல்ல. குறிப்பா காவிரி நீர்பிடிப்பு பகுதி, வயநாடு போன்ற கபினி அணை நீர்பிடிப்பு பகுதிகள்ல அடுத்த ஒரு 4 வாரங்களுக்கு பருவமழை தீவிரமடையாத சூழல் தான் காணப்படுது. அதேபோல பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அப்போ கபினி அணைக்கான நீர்வரத்தே குறையும். அப்போ அவங்களுக்கு நீர்வரத்து குறைந்தா, அவங்க உபரி நீர் திறப்ப வெகுவாக குறைக்கலாம். ஆனா, இப்போ பார்த்தோம்னா, கர்நாடக அணைகள பொறுத்தளவுக்கு, ஜூன் 12ஆம் தேதி இயல்பா வந்து மேட்டூர் அணை திறக்கக்கூடிய ஒரு நாள். அன்றைய தினம் மேட்டூர் அணையில 40 டிஎம்சி தண்ணீர் இருந்துச்சு. கர்நாடக அணைகள்ல கபினி, கேஆர்எஸ் எல்லா அணைகளையும் சேர்த்து 35 டிஎம்சி நீர் தான் இருந்துச்சு. ஆனா, இந்த ஜூலை இறுதி, ஆகஸ்ட் முதல் வாரத்தில பதிவான மழையினால, இப்ப கர்நாடக அணைகள்ல இன்றைய நிலவரப்படி கிட்டத்தட்ட 89 டிஎம்சி நீர் இருப்பு இருக்கு. அப்ப அவர்கள் நமக்கான உரிய நீர வந்து திறந்தாங்கன்னா, சற்று சாதகமா அமையும். ஏற்கனவே வந்து நமக்கு காவிரி டெல்டா மாவட்டங்கள்லாம் குறுவை சாகுபடி செய்யல. சம்பா பட்டமுமே முன் சம்பாவுமே தற்போது சாதகம் இல்லாத ம். சூழல் இருக்கு. ஏன்னா, இனி திறந்தால் கூட முன் சம்பாவுக்கு சாதக நிலை இல்ல. அப்போ சம்பா பட்டம் செய்வதற்காக, அதாவது பின் சம்பா செய்வதற்காக நமக்கு உரிய நீர திறந்தா மட்டும் தான் நம்மளால மேட்டூர் அணைய திறக்க முடியும். மேட்டூர் அணையின் நிலவரம் இன்றைய தினத்த பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 40 டிஎம்சி நீர் இருக்கு. இத வச்சுட்டு நம்மளால நம்ம வந்து மேட்டூர் அணைய திறக்க முடியாது. மேலும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 70 டிஎம்சி ஆச்சும் வரணும்.
ஸோ அதற்கு வரக்கூடிய நாட்கள்ல பருவமழை தொய்வடைந்தாலும், அவர்கள் உரிய நீர குடுத்தா மட்டும் தான் கேட்டு வாங்குனா தான் நமக்கு விவசாயிகளுக்கும், குடிநீருக்கும் சாதகமா அமையும். இப்போ கேரளாவ பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, இந்த பருவமழை தாமதமா தொடங்குனத தொடர்ந்து அதிகப்படியான மழை, நிலச்சரிவு, மண் சரிவு, பல்வேறு பாதிப்புகள் வந்து வந்தது. கடந்த முறை வயநாட்டிலயும் இதுபோல வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கம் ஏற்பட்டு பல உயிர்கள் வந்து சேதமடைஞ்சது. இப்ப கேரளாலயுமே சமீப காலமா இடுக்கி உள்ளிட்ட பல பகுதிகள்ல இதே போல ஒரு சூழல் வருது. தொடர்ச்சியா அங்க இருக்கிற வானிலை நிலவரம் எப்படி இருக்கு? அதேபோல அதனால் தமிழகத்துக்கு வரக்கூடிய நாட்கள்ல இதுபோல தாக்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல கேரளாவ எடுத்துட்டா இந்த ஆண்டு இன்று வரையிலான காலகட்டத்தில கிட்டத்தட்ட ஜூன், ஜூலை 2 மாதம் முடிவடைஞ்சுட்டு, ஆகஸ்ட் மாதத்த பொறுத்தளவுக்கு 2வது வாரம் வந்துட்டோம். இதுவரைக்கும் மழை பற்றாக்குறையில தான் இருக்கு. குறிப்பா வயநாடு, இடுக்கிலாம் மிகவும் மழை பற்றாக்குறையில தான் இருந்துட்டுருக்கு. அப்படியுமே இந்த ஆண்டு வயநாட்ல ஒரு மண் சரிவு ஏற்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, அங்க ஒரு டனல் ப்ராஜெக்ட் ஒண்ணு போயிட்டு இருந்திருக்கு. ஓகே. அதிகப்படியான மணல ஒரு இடத்துல வந்து சேமிச்சு வச்சிருந்திருக்காங்க. அது குறித்து மாவட்ட ஆட்சியரும் அத ரிமூவ் பண்ண சொல்லியான ஒரு அறிவிப்பு குடுத்து அத அவங்க பண்ணல. ஸோ அப்ப அத பார்க்கும்போது அது இயற்கையா நடந்த ஒரு நிகழ்வு இல்ல. 2018 இருக்கட்டும், அல்லது கடந்த ஆண்டு நிலச்சரிவா இருக்கட்டும், அதெல்லாம் அதிகப்படியான மழைப்பொழிவு பதிவாகி, அதன் தாக்கத்தினால ஏற்பட்ட நிலச்சரிவு. இது அப்படிப்பட்டது ஒன்று இல்ல. ஏன்னா மழை பற்றாக்குறையில தான் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா முல்லை பெரியாறு அணையிலயுமே போதிய நீர் இல்லாம நமக்கு இப்ப தான் தண்ணீர் திறப்பெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது பருவமழைக்கு முன்னதாக இது போன்றவற்றையெல்லாம் நம்ம கண்காணிக்கணும். நமக்கு அப்போ பெரிய மழைப்பொழிவு இல்லன்னாலும், நம்ப செய்யக்கூடிய சில தவறுனால இப்படி ஒரு பாதிப்பு ஏற்படுங்கிறதையும் நம்ம கண்காணிக்கணும். இதெல்லாம் அப்புறம் வந்து இதையுமே நம்ம வந்து இயற்கை பேரிடரா சேர்த்துட்டா, அப்ப நமக்கு தவறான ஒரு புரிதல் ஆயிடும். ஸோ இப்போதைக்கு இருக்க நிலைமை பார்த்தா, அந்த மாதிரியான ப்ராஜெக்ட்லாம் பண்ணும்போது சற்று எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் அவசியமா பார்க்கப்படுது. ஆனா அடுத்த 2 மாதங்கள பொறுத்தளவுக்கு ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்கள்ல நிலச்சரிவு ஏற்படும் அளவிற்கு பெரும் மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் கேரளா, கர்நாடகால இல்ல. இப்போ தமிழகத்த பொறுத்தவரையும் அடுத்த வரக்கூடிய நாட்கள்ல மழையின் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும்? ஏன்னா குறிப்பா இரவுல மழை பெய்றதும், பகல்ல வெயில் அடிக்கிறதுமே வந்து அதுக்கும் ஒரு காரணம் தெளிவா கூறியிருந்தீங்க. இதே சூழல் வந்து தொடர்ச்சியா வரக்கூடிய சூழ்நிலை இருக்கா? குறிப்பா பார்த்தோம்னா, இந்த இரவு நேர மழைப்பொழிவே சென்னை மற்றும் அதனை ஒட்டிய புறநகர் பகுதிகள்ல தான் பரவலா மழைப்பொழிவு இருக்கு. பிற மாவட்டங்கள்லாம் அந்த அளவுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவோ, அல்லது வேளாண்மை பணிகள மேற்கொள்வதற்கு சாதகமான மழைப்பொழிவோ இதுவரைக்கும் பதிவாகல. ஆனா, அடுத்து வரக்கூடிய வாரங்கள பொறுத்தளவுக்கு இந்த மழையின் தாக்கம் சற்று படிப்படியா குறையும் தான் எதிர்பார்க்கப்படுது. அந்த வெப்பச்சலன மழையின் பரப்பளவு குறைவதற்கான ஒரு சூழல் இருக்கு. மறுபுறம் பார்த்தோம்னா, நமக்கு ஜூன், ஜூலை போன்றே பகல் நேர வெப்பநிலை உயர்வதற்கான ஒரு சூழலும், பகல் நேர வெப்பநிலை 3 முதல் 4 டிகிரி அளவுக்கு நமக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு பிறகு உயர்வதற்கான சூழல் இருக்கு. ஒரு சில இடங்கள்ல 40 டிகிரி அளவுக்கு வெப்பநிலை வந்து அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகும். குறிப்பா அந்த மதுரை, கரூர், திருச்சி போன்ற பகுதிகள் மற்றும் வேலூர் போன்ற பகுதிகள். சென்னை மீனம்பாக்கத்திலேயே ஆகஸ்ட் 20க்கு மேல வெப்பநிலை மீண்டும் உயர்வதற்கான ஒரு சூழல் இருக்கு. ஒட்டுமொத்தமா பார்த்தா அந்த கோடையின் தாக்கம்ங்கிறது சற்று கூடுதலா இருக்கும். இரவு நேர மழைப்பொழிவு கடலோர மாவட்டங்கள்ல எதிர்பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்கள்லயும், வடக்கு உள் மாவட்டங்கள் இந்த வேலூர், ம். திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள்லாம் வரக்கூடிய நாட்கள்லயும் இரவு நேரத்துல அந்த இடிமழைங்கிறது இருக்கும். வாரத்துல 2 நாட்கள், 3 நாட்கள் எதிர்பார்க்கலாம். ஆனா, இந்த தொடர்ச்சியான வெப்பம் பதிவாகும்போது, இது போன்ற ஒரு 30 நிமிட மழையினால பெரிய ஒரு தாக்கம் இருக்காது. நீர்நிலைகள்ல நீர் இருப்பு அதிகரிக்க செய்வதற்கோ, அல்லது விவசாயிகள் வேளாண் பணிகளை மேற்கொள்வதற்கோ, ஒரு உறுதியான மழைப்பொழிவா இந்த மழைப்பொழிவு அமையாதுங்கிறது தான் இப்ப இருக்க சூழல். அப்போ இந்த ஆண்ட பொறுத்தவரையும் விவசாயிகளுக்கும், வேளாண் துறை சார்ந்த விஷயங்களுக்கும் வந்து போதிய அளவு மழைநீர் கிடைக்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்போ பார்த்தோம்னா, அந்த எலினோ உருவாகி வருது. அதுலயும் இப்ப சூப்பர் எலினோ உருவாகி இருக்கு. இது மேலும் தீவிரமடையும் ஒரு நோட்ல இருக்கு. இதன் தாக்கத்தினால நமக்கு அக்டோபர் 2வது வாரம் வரைக்கும் இந்த வெப்பத்தின் தாக்கம் சற்று கூடுதலா இருக்கும். மழைப்பொழிவின் தாக்கம் சற்று குறைவா இருக்கும். குறிப்பா இந்த அணைகள், மேற்கு மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய அணைகள், நமக்கு குறிப்பா இந்த மேட்டூர், பவானிசாகர், அமராவதி, முல்லை பெரியாறு போன்ற அணைகள் நிரம்பும் அளவிற்கான மழைப்பொழிவு இந்த ஆண்டு குறைவா தான் இருக்கு. ஆனா, நம்முடைய வடகிழக்கு பருவமழை சாதகமா அமையும்னு எதிர்பார்க்கலாம். அதாவது இந்த ஐப்பசி, கார்த்திகை, அக்டோபர், ம். நவம்பர், டிசம்பர் டிசம்பர். மாதங்கள்ல இருக்கக்கூடிய மழைப்பொழிவு நமக்கு சாதகமா அமையும். அந்த காலகட்டத்தில நமக்கு அனைத்து விதத்திலயுமே இந்த மழை பற்றாக்குறைய வந்து சாதகமாக்கும் நிலைக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ எல்னினோ பத்தி சொல்லியிருந்தீங்க. எல்னினோ வந்து தாக்கம் ஏற்பட போகிறதுன்றது நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். என்ன மாரியான தாக்கங்கள் வந்து எல்னினோவால நம்ம வந்து சந்திக்க நேரிடும் சார்? குறிப்பா தமிழ்நாட்ட பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 3 விதமா பிரிக்கலாம். இந்த எலினோவின் தாக்கத்த. அது தமிழ்நாடுன்னு இல்ல, ஒட்டுமொத்த உலகுக்குமே அதே போன்று தான் இருக்கும். தமிழ்நாட்டிலயும் அதே போல தான் இருக்கும். என்னன்னா, முதல்ல வந்து ஒரு வெப்பம் அதிகமான நாட்கள், வறட்சி நிலை மற்றும் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாவது. இது நமக்கு அக்டோபர் 2ண்ட் வீக் வரைக்கும் இருக்கும். மழைப்பொழிவு குறைவாகவும், நிறைய நாட்கள் வெப்பமான நாட்களாகவும்,
மழைப்பொழிவு நாட்கள் மிக குறைவாகவும் இருக்கும். அதே போல அணைகள் திறக்கப்படாதனால இப்போ நமக்கு முல்லை பெரியாறு திறக்கப்படலை, மேட்டூர் திறக்கப்படலை. அதை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லாம் ஒரு வறண்ட வானிலை காணப்படுது. அது அது மட்டும் இல்லாமல் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்க சூழல் பார்க்குறோம். இது அக்டோபர் 2வது வாரம் வரைக்கும் இந்த நிலை நீடிக்கும். ஐப்பசி கார்த்திகை அக்டோபர் 3வது வாரத்திலிருந்து இந்த ஐப்பசி கார்த்திகை மாதத்தில் பார்த்தோம்னா அதிகப்படியான மழைப்பொழிவு, குறுகிய காலத்தில் தீவிர மழைப்பொழிவு, இயல்புக்கு அதிக மழைப்பொழிவு, இது போன்ற ஒரு நிலை இருக்கும். அதன் பிறகு அடுத்த ஆண்டு குளிர்காலத்திலேயே வெப்பத்தின் தாக்கம் அதிகரிச்சிரும். ஜனவரி மாதமே அந்த வெப்பத்தின் தாக்கம் படிப்படியா அதிகரிச்சு, பிப்ரவரி 2வது வாரம் அல்லது மார்ச் துவக்கத்திலேயே நமக்கு வெப்பம் வந்து உச்சபட்சத்துக்கு போயிட்டு, மார்ச்சிலிருந்து அடுத்த ஜூலை வரைக்கும் வெப்ப அலைகள், அதிகப்படியான வெப்பமான நாட்கள், இது போன்ற ஒரு தாக்கமும் பாதிப்பும் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது, முதல்ல நம்ம இப்ப இருக்கிறது மழை பற்றாக்குறை, வெப்பமான நாட்கள், அதிக வெப்பநிலை. அடுத்து அந்த ஐப்பசி கார்த்திகையில் அதிக மழைப்பொழிவு. அதனைத் தொடர்ந்து அடுத்த ஆண்டு மீண்டும் பார்த்தோம்னா, மாசி மாதத்திலிருந்து தமிழ் மாதத்திற்கு, அ மார்ச் மாதத்திலிருந்து மீண்டும் வெப்பநிலை, அதிகபட்ச வெப்ப அலைகள், இது போன்ற ஒரு தாக்கம் இருக்கும். ஸோ அப்போ இது ஒரு ஆசிலேட் ஆகி மாறி, மாறி வரக்கூடிய ஒரு பாதிப்பா இருக்கும். இப்போ எல்னினோ வந்து இந்த தாக்கங்கள் இவ்ளோ ஒவ்வொரு காலகட்டத்திலயும் கொடுக்கும் பொழுது, ஆ ஒரு எதிர்பார்ப்பு அதாவது அதிகப்படியான வறட்சி அதுபோல ஒரு சூழல் வருவதற்கான அந்த வாய்ப்புகள் அதுபோல இருக்கா? இல்ல வந்து ஆ சமாளிக்க முடியும் தமிழ்நாட்டு மக்களால, இல்ல இந்தியாக்குள்ள இந்த மாரி எல்னினோ பாதிப்புகள சமாளிக்க முடியுன்ற ஒரு சூழல் இருக்கா? இல்ல இந்தியாவால சமாளிக்க முடியுமா? அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன்னா, நிறைய மாநிலங்கள்ல மழை பற்றாக்குறை இருக்கு. அதேபோல மழை பதிவான மாநிலங்கள்லயும் ஒரு சீரான மழைப்பொழிவு இல்ல தென்மேற்கு பருவமழையில. ஏன்னா, தமிழ்நாட்டுக்கு கூட வடகிழக்கு பருவமழை தான் பிரதான மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய ஒரு அ பகுதியா பார்க்கப்படுது. ஆனா, பிற மாநிலங்கள பொறுத்தளவுக்கு இந்த ஜூன் டூ செப்டம்பர் நமக்கு வந்து தென்மேற்கு பருவமழை தான் பிரதான மழைப்பொழிவு. இந்த காலகட்டத்தில பாதிப்பு ஏற்பட்டா, அது கிட்டத்தட்ட அடுத்த ஆண்டு வரைக்குமே அவர்களுக்கு தாக்கம் இருக்கும். உதாரணத்துக்கு குஜராத்தே எடுத்துட்டா, ஒரே நாள்ல 120 சென்டிமீட்டர் அளவுக்கு மழைப்பொழிவு பதிவானுச்சு. ஆனா, மாநிலத்தில சீரான மழைப்பொழிவு இல்ல. அதனால குஜராத் மாநிலத்தின் சராசரி மழைப்பொழிவு இன்று வரை இயல்பை விட குறைவா இருக்கு. ஆனா, ஒரே நாள்ல 120 சென்டிமீட்டர் மழை பதிவாகி அது வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டிருக்கு. அப்ப 2 விதமான பாதிப்பு. வெள்ளப்பெருக்கு ஏற்படும் பகுதிகள்ல மழைநீர அந்த நீர வந்து நீர்நிலைகள்ல முழுமையா சேமிக்கவும் முடியாது. ஸோ அது மாரியான பாதிப்பெல்லாம் வைத்து பார்க்கும்போது, நமக்கு இந்தியாவிற்கு சற்று கூடுதல் பாதிப்பு இருக்கும். அது வந்து உணவு உற்பத்தியா இருக்கட்டும், அல்லது வேளாண் துறையாக இருக்கட்டும், அல்லது பொருளாதார துறையாக இருக்கட்டும். இது எல்லாத்துலயுமே கூடுதல் பாதிப்பு. அதேபோல வட இந்தியா, மத்திய இந்தியால அடுத்த ஆண்டு வெப்ப அலைகளின் தாக்கமும் அதிகம் இருக்கும். ஸோ இப்ப கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக பார்த்தோம், தெலுங்கானாலேயே நூற்றுக்கணக்கான மக்கள் உயிரிழந்ததா செய்திகள்லாம் வந்துச்சு. ஸோ வட இந்தியா, மத்திய இந்தியால வெப்ப அலைகள் மேலும் தாக்குதல ஏற்படுத்தும்போது அதன் பாதிப்பும் இருக்கும். தமிழ்நாட்ட பொறுத்தளவுக்கு நமக்கு என்னதான் வந்து அந்த ஒரு நீடித்த கோடை, அந்த மே மாசத்துக்கு பிறகு நீடித்தாலும், நவம்பர், டிசம்பர்ல நல்ல மழைப்பொழிவு இருக்குங்கிறது நமக்கு சாதகமான நிலை. அந்த நவம்பர், டிசம்பர சாதகமா பயன்படுத்தி, விவசாயிகளும் வந்து வேளாண் பணிகள சரியாக செய்து முடிச்சா, ஒரு பட்டத்துல நம்ப நல்ல ஒரு மகசூல் பார்க்கலாம். இப்போ நமக்கு எப்பயும் 3 பட்டம் இருக்கும். குறுவை, சம்பா, தாளடிங்கிற பட்டங்கள் இருக்கும். ஆனா, இதுல நமக்கு குறுவைக்கும் சாதகம் இல்ல, தாளடிக்கும் சாதகம் இல்ல. இந்த சம்பா பட்டத்த சரியா செய்து முடிச்சாங்கன்னா, விவசாயிகளுக்கு சற்று கை குடுக்கும். ஏன்னா, அவர்களுக்கு அண்டை மாநிலங்கள்லலாம் நல்ல ஒரு உற்பத்தி இல்லாத சூழல்ல, இங்கே விளைச்சல் இருந்தா அது நல்ல முறையில அவர்களுக்கு சாதகமா அமையும். இது வந்து நமக்கு பொருளாதார ரீதியாவும் ஒரு தாக்கத்த ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி வெப்ப அலைகள்ங்கிறது வட மாநிலம், மத்திய மாநிலம் அளவுக்கு தீவிரமா இருக்காது. நமக்கு ஓரளவுக்கு மேனேஜபிளா இருக்கும். அந்த ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல நம்ப ஒவ்வொரு நபர்களும் சற்று முன்னெச்சரிக்கையா இருக்கும் பட்சத்தில, இத நம்ம கொஞ்சம் எளிதா எதிர்கொள்ளலாம். மற்ற மாநிலங்கள விட அந்த தாக்கத்த நம்மளால குறைச்சுக்க முடியும், நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் சரியாக எடுத்தா. இந்த எல்னினோ உருவாகுற ப்ராசஸ் எப்படி சார்? அதாவது எல்னினோ வரப்போகுதுன்றது தெரிஞ்சுக்கிற விதம் இருக்கு இல்லையா? அத பத்தி சொல்லுங்களேன். குறிப்பா நமக்கு வந்து எல்னினோங்கிறது ஒண்ணும் இல்ல. பசிபிக் பெருங்கடல்ல ஏற்படக்கூடிய வெப்பநிலை மாறுபாடு தான். நமக்கு அங்க வெப்பம் அதிகரிக்கலாம், வெப்பம் குறையலாம், இல்ல வெப்பம் சமநிலையில இருக்கலாம். இத நம்ப வந்து கண்காணிக்கிறதுக்கு என்சோ அப்படின்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு. அது என்னன்னா, எல்னினோ சதர்ன் ஆஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அத வச்சு தான் நம்ம அத கண்காணிக்கிறோம். அங்க பசிபிக் பெருங்கடலின் கிழக்கு மற்றும் மத்திய பகுதி, பெரு கடற்கரை தொடங்கி மத்திய பசிபிக் பெருங்கடல் வரைக்கும் நமக்கு வெப்பநிலை இயல்பை விட குறைவா இருந்துச்சுன்னா, லானினா அப்படின்னு சொல்லுவோம். இந்த இயல்பை விட குறைவான லானினா அமைப்பு 2020 தொடங்கி 2025 வரையிலான ஒரு 6 ஆண்டுகள்ல 5 ஆண்டுகள் நீடிச்சுச்சு. இப்போ பார்த்தோம்னா, அதற்கு நேர் ஆப்போசிட்டா இயல்புக்கு அதிகமான வெப்பநிலை நிலவிட்டு இருக்கு. இது அடுத்த ஆண்டு வரைக்கும் நீடிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அந்த இயல்புக்கு அதிகமான வெப்பநிலை உயரும்போது, அத நம்ம எல்னினோ அப்படின்னு வகைப்படுத்துறோம்.
அதாவது இயல்பை விட வெப்பநிலை 1 டிகிரி உயர்ந்தால் அது எல்லினோ. அதுவே 2 டிகிரிக்கு மேல உயர்ந்தால் அது சூப்பர் எல்லினோ அப்படின்னு நம்ம வகைப்படுத்துறோம். இதுல லானினாங்கிற அமைப்பு ஒரு 2 ஆண்டுகள் முதல் 3 ஆண்டுகள் வரைக்கும் தொடர்ச்சியா நீடிக்கும். எல்லினோ அமைப்ப பொறுத்தளவுக்கு குறைந்தபட்சமா 1 ஆண்டு, அதிகபட்சம் ரேர் கேஸ்ல 2 ஆண்டுகள் நீடிக்கும். ஸோ இதுதான் இவை 2க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஒரு கடல்ல ஏற்படக்கூடிய வெப்பநிலை மாற்றம் தான். இது ஏன் அது பசிபிக் பெருங்கடல்ல ஏற்படக்கூடிய வெப்பநிலை மாற்றம் ஏன் இந்தியா கவலைப்படணுங்கிற கேள்வி வரும். ஏன்னா பசிபிக் பெருங்கடல் உலகின் நிலப்பரப்பை விட பெரிய ஒரு ஒரு அமைப்பை கொண்டது. அது மட்டுமல்லாது இந்த வெப்பநிலை உயர்வுங்கிறது கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டருக்கு இருக்கு. அந்த 10,000 கிலோமீட்டருக்கு ஏற்படக்கூடிய வெப்பநிலை மாறுபாடு அது அட்லாண்டிக் பெருங்கடல்லையும், இந்திய பெருங்கடல்லையும் அதை சார்ந்து இங்கேயுமே தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்ப அது உலக அளவில் பெரிய ஒரு நிகழ்வா மாறுது. உலகின் பருவநிலையும், வானிலை நிகழ்வுகளையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு காரணியா அந்த எல்னினோ உருவெடுக்குது. இப்போ நமக்கு வந்து வரக்கூடிய அந்த எல்னினோ வந்து அது தாக்கத்தின் காலகட்டம் எவ்வளவு ஆண்டுகள் சார்? இப்போ பார்த்தோம்னா, நமக்கு தற்போது இந்த ஜூன் மாதத்திலே எல்னினோ உருவாகிட்டு. அந்த எல்னினோ ஆகஸ்ட் முதல் வாரத்தில சூப்பர் எல்னினோவா தீவிரமடைஞ்சுட்டு. ஓகே. அதாவது பசிபிக் பெருங்கடலின் மத்திய பகுதிகள்ல 2 டிகிரிக்கு மேல வெப்பநிலை உயர்ந்துட்டு. இதற்கு முன்னதா வரலாற்றுல ஆகஸ்ட் மாதம் இந்த நிகழ்வு நடந்ததே இல்ல. நம்ப சூப்பர் எல்னினோ ஆண்டுகள்னு பார்த்தா 2015 ஒரு சூப்பர் எல்னினோ, 1997, 1982, 1972 போன்ற ஆண்டுகள்லாம் சூப்பர் எல்னினோ ஆண்டுகள் தான். இந்த ஆண்டுகள்லாம் எடுத்து பார்த்தா, அக்டோபர் அல்லது நவம்பர் மாதம் தான் அந்த சூப்பர் எல்னினோங்கிற ஒரு நிலைய அடைஞ்சிருக்கு. 2 டிகிரிக்கு மேல உயர்ந்திருக்கு. ஆனா, தற்போது இந்த ஆண்டு பார்த்தோம்னா, ஆகஸ்ட்லயே உருவாகிட்டு. அப்ப அது வரக்கூடிய மாதங்கள்ல குறையுமானா இல்ல. ஏன்னா, அடுத்த 3 மாதங்கள்ல தான் அது மேலும் தீவிரமடையும். அப்ப நவம்பர் மாதம் வரலாறு காணாத ஒரு தீவிரமான சூப்பர் எல்னினோவா இது உருவெடுக்க இருக்கு. கிட்டத்தட்ட 3.5 டிகிரிக்கு மேல வெப்பநிலை உயர இருக்கு. இது போன்ற ஒரு நிலை இதுவரைக்கும் வரலாற்றில ஏற்பட்டதில்ல. 150 ஆண்டுகளுக்கு முன்னதா ஒரு சூப்பர் எல்னினோ நிகழ்வா 1876ல உருவானுச்சு. அந்த நிகழ்வு பார்த்தோம்னா 3 டிகிரிக்கு மேல உயர்ந்துச்சு. ஆனா இப்ப இருக்கக்கூடியது கிட்டத்தட்ட 3.5 டிகிரிக்கு மேல அ ஸ் 4 டிகிரி அடைவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. இது எவ்வளவு நாட்கள் நீடிக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த இப்ப தற்போது உருவாகி இருக்கக்கூடிய சூப்பர் எல்னினோ நவம்பர் மாதம் அது தீவிரமடையும். அது தீவிரமான சூப்பர் எல்னினோவா நவம்பர் தொடங்கி அடுத்த ஆண்டு ஜனவரி இறுதி வரைக்கும் நீடிக்கும். அதன் பிறகு சூப்பர் எல்னினோவா மார்ச் மாதம் வரைக்கும் நீடிக்கும். எல்னினோவா மே மாதம் வரைக்கும் நீடிக்கும். அதன் பிறகு தான் கடல்ல அந்த எல்னினோ படிப்படியா வலுவிழக்கும். அது கடல்ல வலுவிழந்தாலும் வளிமண்டலத்திலயும், நிலப்பரப்புலயும் அதன் தாக்கம் குறைவதற்கு அடுத்த ஆண்டு செப்டம்பர் வரைக்கும் எடுத்துக்கும். கிட்டத்தட்ட அடுத்த ஒரு ஆண்டுக்கு இந்த எல்னினோவின் தாக்கம் இருக்கும். உலக அளவுல 2026 மற்றும் 2027ல இயற்கை நிகழ்வுகள்ல இந்த எல்னினோ பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ நம்ம தமிழ்நாட்டுல வந்து எல்னினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்காக ஒரு கமிட்டி வந்து அமைக்கப்பட்டிருக்கு இல்லையா? இவங்களோட அடுத்தபடியான செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? எல்னினோ தாக்கத்த தமிழ்நாட்டுல வந்து தடுக்க? குறிப்பா பார்த்தோம்னா, அந்த கமிட்டி அமைக்கணும்னு நம்ம மே 2வது வாரமே நம்ம கோரிக்கை குடுத்திருந்தோம். அது மட்டும் இல்லாது, இது போன்ற ஒரு பெரும் நிகழ்வுகள், இயற்கை ஒரு நிகழ்வு ஏற்படும்போது, இது போன்ற ஒரு கமிட்டி அமைப்பதெல்லாம் மிகவும் முக்கியமானது. ஏன்னா, இந்த எலினோவின் தாக்கம் எல்லா துறைகள்லயுமே இருக்கும். வேளாண் துறையா இருக்கட்டும், பேரிடர் மேலாண்மையா இருக்கட்டும், அல்லது பொருளாதார துறையா இருக்கட்டும், சுகாதார துறையா இருக்கட்டும், எல்லா துறைகள்லயுமே தாக்கத்தை ஏற்படுத்த போது. ஸோ, அப்ப அதற்கு நமக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும். அதற்கான செயல் திட்டத்த வந்து முன்பே வந்து நம்ம வரையறைப்படுத்தணும். ஸோ, அதற்கு இது தேவையான ஒன்று. என்ன மாரியான திட்டங்கள் கொண்டு வர்றாங்க, என்னென்னலாம் முன்னெடுப்பு எடுக்குறாங்கங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ எல்னினோ தாக்கமா இருக்கட்டும், இல்ல திடீர் மழை, கால சூழலுக்கு ஏற்ப வரக்கூடிய மழைகளா இருக்கட்டும், வரக்கூடிய நாட்கள்ல வந்து சாமானிய மக்களோ, இல்ல விவசாயிகளோ, வேளாண் துறையை சார்ந்தவர்களோ எந்த மாரியான ஒரு முன்னேற்பாடுகளையும் எதிர்கொள்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் என்னவா இருக்கும்னு சொல்லுங்க சார்? இப்ப இந்த எலினோவ பொறுத்தளவுக்கு, தமிழ்நாட்ட பொறுத்தளவுக்கு 2 விதமான பாதிப்பு. வெப்ப அலை, வெப்பநிலை அதிகரிப்பு, ஒருபுறம் மழைக்காலத்தில அதிகப்படியான மழைப்பொழிவு. அப்ப நம்ம இத எதிர்கொள்ளணும்னா, முதல்ல மரங்கள் அதிகமா நடணும். நம்ம ம். வீடுகள சுற்றி மரக்கன்றுகள் வளர்க்கும்போது, இப்ப இன்னைக்கு வச்சா கூட அடுத்த ஆண்டு கோடை காலத்துக்குள்ள ஓரளவிற்கு காற்ற குடுக்க அளவுக்கு வளர்ந்துரும். அப்போ வீடுகள்ல இருக்கக்கூடிய உணரும் வெப்பநிலையை குறைப்பதற்கு அது பயன்படும். அதேபோல நம்ம வீடுகள்ல வெப்பநிலை அதிகரிக்காம இருப்பதற்கும், வெப்ப அலைகள் வீசும்போது தற்காத்துக் கொள்ள அந்த மரங்கள் தான் பயன்படுத்தப்படும். ஆ இதே நிலைய வந்து விவசாயிகளும் பின்பற்றணும். அதாவது கரைகள் ஓரமா, அதேபோல வரப்புகள்ல ஒரு சில மரக்கன்றுகள் வளர்க்கும்போது, அதிக நிழல் இல்லாத நமக்கு மலைவேம்பு, தேக்கு போன்ற மரங்கள் நடும்போது, அவர்களுக்கு அது பொருளாதார ரீதியாவும் பயனுள்ளதா இருக்கும். அ அதிகப்படியான வெப்பத்த கொண்டு போய் பயிர்கள தாக்காம இருப்பதற்கும், விவசாயிகள் வேளாண் பணிகளை மேற்கொள்ளும்போது சற்று இளைப்பாறுவதற்கும் அது சாதகமா அமையும். மேலும் நிலத்தடி நீர் மட்டத்த வந்து குறையாம பார்த்துக்கொள்ளவும் மரங்கள் உதவுது.
மழைநீர் சேகரிப்பை முன்னெடுக்கணும். யாருமே அத பண்றதில்ல. அது அரசு தரப்புலயும் சில அரசு அலுவலகங்கள்லாம் மழைநீர் சேகரிப்பு தொட்டி அது வெறுமனே வந்து நமக்கு பார்க்கிறோம். அது வந்து செயல்படாத ஒரு திட்டமா தான் இருந்துட்டுருக்கு. மழைநீர் சேகரிப்ப அரசு தரப்புலயும் முன்னெடுக்கணும். விவசாயிகளும் மேற்கொள்ளணும். ஏன்னா, எல்லா விவசாயிகளுமே போர்வெல் வச்சிருக்காங்க. யாருமே கொண்டு போய் அதில கொண்டு போய் மழைநீர் கொண்டு போய் விட்டு அந்த கிரவுண்ட் வாட்டர ரீசார்ஜ் பண்றாங்கன்னா, அது கிடையவே கிடையாது. அதற்கு ஒரு செலவு பண்ணி அவங்க அந்த கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பண்ணும்போது, அவர்களுக்கு இன்னும் அதிகமான தண்ணீர் கிடைக்கும். கோடை காலத்தில நிலத்தடி நீர்மட்டம் குறையாம இருக்கும். வீடுகள்ல மழைநீர் சேகரிப்ப முன்னெடுக்கும்போது, அவர்களுக்கே அந்த கோடை காலத்தில பயனுள்ளதா இருக்கும். ஸோ இது 2யும் பண்ணாலே போதும். ஒண்ணு மரம் வளர்க்கணும், இன்னொன்னு மழைநீர் சேகரிப்பு 2யும் பண்ணாலே, இது எல்லினோ மட்டுமல்ல, காலநிலை மாற்றத்திலயும் நம்ம ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அது எல்லாரும் செய்யும்போது, அது ஒட்டுமொத்த சுற்றுச்சூழல்லையும் பெரும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். மழைப்பொழிவுக்கு முன்னதாகவே அவர்கள் வந்து விவசாயிகள்லாம் அந்த பண்ணை குட்டை போன்ற திட்டங்கள்லாம் இருக்கு. அது போன்ற பண்ணை குட்டைகள்லாம் அமைத்து, அதில மழைநீரை சேகரிக்கும்போது, இந்த ஐப்பசி, கார்த்திகை 2 மாதங்கள்ல மழைப்பொழிவு குறைந்தாலும், அவர்களுக்கு தண்ணீர் தேவை வந்து தை மாதம் வரைக்கும் இருக்கும். அப்ப அந்த குட்டையிலேருந்து அவங்க எடுத்து பயன்படுத்திக்கலாம். இது போன்ற ஒரு நடவடிக்கை எடுத்தாலே போதுமானது. இப்போ இப்போ விவசாயத்திற்கு ஏற்ப இந்த ஆண்டு ஒரு மழை அப்படின்னா, நவம்பர், டிசம்பர்ல வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ம். பொதுவாவே இந்த நவம்பர், டிசம்பர் காலகட்டத்தில வந்து நம்ம தமிழ்நாடு, குறிப்பா சென்னைய பொறுத்தவரையும் ஃப்ளட் அப்படி வந்து சந்திக்கிற அந்த வரலாறு இருக்கு இல்லையா? இந்த ஆண்டு அதுபோல ஏதாச்சும் வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பா எல்லினோ ஆண்டுகள்ல எடுத்தா, அ இப்போ 2023 மிக்ஜாம் புயல் பார்த்தோம். அது ஒரு வலு குறைந்த எல்லினோ ஆண்டு. ம். 2015 ஒரு சூப்பர் எல்லினோ ஆண்டு. அப்ப நம்ம பார்த்தோம் சென்னை பெருவெள்ளம். இன்னைக்கு வரைக்கும் அத மறக்க முடியாது. எல்லாருமே அத ஞாபகம் வச்சுட்ருப்போம். ஸோ 1997 ஒரு சூப்பர் எல்லினோ ஆண்டு. அந்த ஆண்டுமே சென்னையில வந்து ஒரு குறுகிய காலத்தில அதீத மழைப்பொழிவு இருந்தது. இந்த ஆண்டுமே சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்கள்ல குறுகிய காலத்தில அதீத மழைப்பொழிவு இருக்கும். ஒரு தீவிரமான மழைப்பொழிவு இருக்கும். நம்ம எல்னினோனா வறட்சி, வெப்பநிலை அதிகரிப்பு இத மட்டும் தான் அதிக ஃபோக்கஸ்ல பேசிட்டு இருக்கோம். அதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம இப்ப இருக்கக்கூடிய நாட்கள் அது சார்ந்த பாதிப்பு இருக்கு. நமக்கு காவிரி டெல்டாவா இருக்கட்டும், இல்ல தென் மாவட்டங்களா இருக்கட்டும், குறுவை வேளாண்மை பாதிக்கப்பட்டிருக்கு. இது குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. ஆனா இந்த ஃபேக்டர் நம்ம முன்பே பேசினது மாதிரி, இது எல்லாமே அக்டோபர் 2nd வீக் வரைக்கும் தான். அந்த அக்டோபர் 3rd வீக்லேருந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடும். இந்த ஐப்பசி, கார்த்திகை மாதங்கள்ல குறுகிய காலத்தில தீவிர மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இந்த ஒரு குறுகிய நேரத்தில அதீத மழைப்பொழிவு பதிவாகும்போது, நமக்கு வெள்ளப்பெருக்குக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதற்கும் நம்ம கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும். தேவையான முன்னெச்சரிக்கைகள்லாம் தேவையானது. சூப்பர் எல்னினோ பத்தி பேசும்பொழுது, இதுக்கு முன்னாடி வந்து எந்த ஆண்டு வந்து சூப்பர் எல்னினோ நிகழ்ந்தது அத பத்தி சொல்லுங்க சார்? குறிப்பா நமக்கு 2015, 1997, 1982, 1972 கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த நிகழ்வு ஏற்பட்டிருக்கு. இப்போ 11 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த நிகழ்வு ஏற்படுது. இவை எல்லாமே ஓரளவுக்கு சூப்பர் எல்னினோ என்ற ஒரு நிலையில தான் இருந்துச்சு. ஆனா 1876 150 ஆண்டுகளுக்கு முன்னதா, இந்த தாது வருட பஞ்சம்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த சூப்பர் எல்னினோ தீவிரமான சூப்பர் எல்னினோவா மாறி 3 டிகிரிக்கு மேல வெப்பநிலை உயர்ந்துச்சு. கிட்டத்தட்ட அன்றைய தினம் பார்த்தோம்னா, 4% மக்கள் 5,00,00,000 மக்கள் உயிரிழந்தாங்க. அதாவது ஒரு பெரும் மழைப்பொழிவு, வறட்சி வறட்சி. மற்றும் ம். வெப்ப அலைகள், அதீத மழை இது போன்ற ஒரு தாக்கத்தினால. ஸோ, அத் ஒரு அதே அதிகப்படியான பஞ்சமும் நிலவுனுச்சு. அது வங்காள பஞ்சம், தாது வருட பஞ்சம்னு உலகம் முழுவதுமே ஒரு பெரும் தாக்கம். உலகில் வந்து அன்றைய தினத்துக்கு 4% மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அந்த நிகழ்வு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள், 21 மாதம் நீடிச்சுச்சு அப்போ சூப்பர் எல்னினோ. 1876 தொடங்கி 1878 வரைக்கும் அது தொடர்ந்தத பார்க்க முடிஞ்சுச்சு. இப்ப 2026ஓட ஒப்பிட ஒரு காரணம் என்னன்னா, 1870 தொடங்கி 1875 வரையிலான 6 ஆண்டுகள்ல 5 ஆண்டுகள் லானினா. ஓகே. அதே போல தான் இதற்கு 2020 முன்னாடி தொடங்கி வந்து 5 ஆண்டுகள் லானினா. ம். அந்த தொடர்ச்சியான லானினா வந்து நிகழ்ந்ததும் 150 ஆண்டுகளுக்கு பிறகு இப்ப 2020லேருந்து தான். ஸோ, அதனைத் தொடர்ந்து அதே போன்ற ஒரு தீவிரமான சூப்பர் எல்னினோ தான் இப்போ உருவாகுது. அதையும் விட தீவிரமடையும்ங்கிறதுனால தான் இது உலக அளவுல பெரும் பேசும் பொருளா மாறியிருக்கு. அப்போ இப்போ நம்ம வந்து இன்னும் சில மாதங்கள்ல அந்த சூப்பர் எல்னினோன்ற ஒரு தாக்கத்த வந்து எதிர்கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமா. அதாவது இப்பவே சூப்பர் எல்னினோ உருவாயிட்டு, அது தீவிர சூப்பர் எல்னினோவா மாற இருக்கு. அதன் தாக்கமும் இப்பயே உணர தொடங்கிட்டு. தமிழ்நாடு உட்பட உலகம் முழுவதும். ஏன்னா, ஐரோப்பிய நாடுகள்லாம் வெப்ப அலைகள், காட்டுத் தீயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டிலேயும் இந்த நீடித்த கோடை காலம், தென்மேற்கு பருவமழை பொய்த்து போனது, இது போன்ற பல தாக்கங்கள உணரத் தொடங்கிட்டோம். ஆனா, உடனே நம்ப அது போன்ற ஒரு பாதிப்பு இருக்குமான்னு ஒரு அச்சம் வரும். ஆனா, அன்றைய தினம் அந்த
வந்து தானியங்கள் சேமிப்பு கிடையாது. யாருக்கும் ம். இது போன்ற ஒரு இயற்கை பெருநிகழ்வு ஏற்பட போகுதுங்கிற ஒரு முன்னெச்சரிக்கையோ, இல்ல விழிப்புணர்வோ கிடையாது. இன்றைய தினம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களா அத பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அரசு தரப்புல அது மாநில, மத்திய அரசுகள் வந்து தேவையான முன்னேற்பாடுகள் எடுத்துட்டு இருக்காங்க. நம்மள்ட்ட தானியங்கள் சேமித்து வைக்கப்பட்டிருக்கு. இது போன்ற ஒரு நிலையெல்லாம் பார்க்கும்போது, நம்மளால அந்த அளவிற்கு பாதிப்பு இருக்காது. ஆனா இன்னொரு பிரச்சனை இருக்கு. அன்றைய தினம் காலநிலை மாற்றம்னு ஒண்ணு கிடையாது. புவி வெப்பமயமாதல்னு ஒண்ணு கிடையாது. அப்போ இன்றைய தினம் காலநிலை மாற்றம் இருக்கு, புவி வெப்பமயமாதல் இருக்கு. அப்ப நம்ப அதன் தாக்கமும் தீவிரமா இருக்கலாம். அப்ப நம்ப எதிர்கொள்வது நம்ப வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருப்பது நல்லது. இது வந்து நம்ப அச்சமூட்டுறதுக்காக இத சொல்லல. இந்த மாரியான நிகழ்வு இருந்திருக்கு. அந்த அளவுக்கு நம்ம பயப்பட தேவையில்ல. ஆனா, நம்ப அதுக்கு ரெடி ஆகணும். முன்னெச்சரிக்கையா இது இருக்க வேண்டிய அரசு சூழல். மட்டுமே எடுக்க வேண்டிய ஒரு கடமை இல்ல. இது தனிநபரும் இதுல வந்து நம்ப முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இத தெரியப்படுத்துறோம். நிச்சயமா சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து எல்னினோ சார்ந்த பல விஷயங்களும், பருவநிலை, மழை தொடர்பான பல விஷயங்களும் ரொம்ப விளக்கமாவே சொல்லியிருந்தீங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். வணக்கம். கண்டிப்பா. நன்றி.